Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏப்ரல் 16th நிஃப்டி FINIFTY and Bank to Delay ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரை நாளை மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் நமக்கு என்னதான் ஸ்டார்ட் பண்ண கரெக்ஷனை கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த ஸ்ட்ரக்சர் ஆனது நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன், அகைன் நமக்கு ஒரு புல் பேக், அதை ஃபாலோ பண்ணி அகைன் நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்ததுனால ஸ்ட்ரக்சர் படி சொல்லணும்னா இது நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ நாளை மார்க்கெட்டானது நமக்கு நியூட்ரலேருந்து ஸ்லைட்லி கேபிள் கொடுத்துட்டு நமக்கு டிமாண்ட் உள்ள சப்போர்ட் இருக்கான்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக ரேஞ்ச் மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ரேஞ்சை பொறுத்தளவு இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த மைனர் ஹைக்கும் நமக்கு டிமாண்ட் ஜோனுக்கும் இடையில நமக்கு கன்சால்டேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நாளை மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆகும்போதே ஒரு லாங் கேப்னு கொடுக்கலான்ற பட்சத்தில், அதாவது நமக்கு டிமாண்ட் ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை நமக்கு மைனர் கேப்னு கொடுத்துட்டு ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சரோட டிமாண்ட் ஜோனை கட் பண்ணாலும் சரி, நம்ம தாராளமாக கரெக்ஷன் கன்யூஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்தவரை நமக்கு எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 22,175 ஸ்விங்கோட ரேட்மெண்ட் 61 22,117 வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ஷனே கொடுத்தாலும் 21,175 நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட்டிங் நமக்கு பவுன்ஸ் பேக் கொடுக்குறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சருமே எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரே பார்த்துலாம். ஸோ ரேஞ்ச் மார்க்கெட்டை பொறுத்தளவு நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்துட்டு டிமாண்ட் மோட்ல சப்போர்ட் எடுத்தாலும் சரி, இல்லை மார்க்கெட் நமக்கு கேப்பப்பில் ஓப்பன் ஆனாலும் சரி, நம்ம தாராளமாக ரேஞ்ச் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ரேஞ்சை பொறுத்தளவு இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் டிமாண்ட் ஜோனுக்கும் இடையில நமக்கு கன்சால்டேஷன் ஃபார்ம் ஆகலாம். இதுக்கு இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான லெவல் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கேயும் நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை ரெண்டு விதமாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மைனர் லெவல் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் எடுக்கலாம். அதாவது கேப்பு கொடுக்கும்போது இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்துட்டு டிமாண்ட் வந்து சப்போர்ட் எடுக்கிற பட்சத்தில் அந்த வரக்கூடிய பாட்டத்துக்கும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவு மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணுற பட்சத்தில் வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கான டார்கெட்டை நீங்கள் 78 தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் நமக்கு 78 ரிஜெக்ஷன் கொடுக்குற பட்சத்தில் ஃபர்தர் அது நமக்கு கன்சல்டேஷன் இண்டிகேட் பண்ணும். இல்லை மார்க்கெட் 78 சஸ்டெயின் ஆகிறான், இல்லை 78 கட் பண்ணுற பட்சத்தில், அதாவது ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட 78 கட் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கான லெவலை எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்டை ஓவரால் ஸ்விங்க்கு மாத்திரமாக இருக்கும். ஸோ அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை நமக்கு எங்கே கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ஹைக்கும் கேப்னு கொடுத்ததுன்னா அந்த பாட்டத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கேப்பு கொடுத்தோன்னா இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மார்க்கெட் எப்போ நமக்கு ப்ரீவியஸ் கட் பண்ணுறானோ நம்மளுடைய அடுத்த டார்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் 38 இருக்கும். ஸோ 38 நமக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மேஜர் ரெசிடென்டாகவும் நமக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் 38 நமக்கு கட் பண்ணாது, 38 ரீச் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ரக்சரும் நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா ரேஞ்ச் மார்க்கெட் தான், கேப்னு கொடுத்துட்டு டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்தாலும் அது நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தான். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ரேஞ்ச் மோன் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு முன்ன சொன்ன மாதிரி நமக்கு கேபிள்னு கொடுக்கணும். அந்த கேபிள்னானது நமக்கு சாலிடாக டிமாண்ட் ஜோனை கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட் ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆகணும். அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் 21,175 இருக்கும். இதுவும் ஒரு மேஜர் டிமாண்ட் ஜோன் தான். மார்க்கெட் இந்த லெவலில் ரீச் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். அதாவது நம்ம எங்கேயும் மினிமம் 23 38 வரைக்கும் புல் பேக்கை எதிர்பார்க்கலாம். 38 கட் பண்ணால் மட்டும் உங்களுடைய டார்கெட்டை 61 78 வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் வரக்கூடிய பாட்டத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். இது இல்லாமல் இன்னொரு வேரியேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு இந்த லெவலையும் சாலிடாக கட் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டை 61 22,117 வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ என்னோட சஜஷனை பொறுத்தளவு மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணாது. இன்கேஸ் மார்க்கெட் சாலிடாக கட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் பிரேக் அவுட் ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். உங்களுடைய டார்கெட்டை 22,117 வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பேங்க் டீக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிஃப்டியில் பார்த்தா அதே ஸ்ட்ரக்சர் தான். நியூட்ரல் ஆர் கேப்னு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இமீடியட் சப்போர்ட் லெவலான 78 சப்போர்ட் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ரேஞ்ச் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். அதாவது மினிமம் நீங்கள் 78 வரைக்கும் புல் பேக் எதிர்பார்க்கலாம். இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் இன்னைக்கு ஓப்பன் ஆன இந்த ஹைக்கு எடுக்கக்கூடாது. இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த மைனர் ஹைக்கும் வரக்கூடிய பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மார்க்கெட் 38 கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய டார்கெட்டை 78 வரைக்கும் கொண்டு போகலாம். 78 கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் இந்த மைனர்ஸினுடைய ஹைக்கும் மாற்றுங்க, ஓவரால் ஹைக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இதுக்கு நம்மளுடைய அடுத்த டார்கெட் 50 இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல 38 ஈஸியாக கட் பண்ணிடுவான். ஸோ 38 கட் பண்ணும்போது நம்மளுடைய டார்கெட்டை 50 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இதுதான் நமக்கு இமீடியட் சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நமக்கு கேப் அப் கொடுத்தாலும் இதே ஸ்ட்ரக்சர் தான். ரீட்ரேஸ்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி மாத்திரமாக இருக்கும். அதை பொறுத்தளவு இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும்
இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த மைனர் பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துல ஷார்ப்பான கரெக்ஷன் கொடுக்குறான்ற பட்சத்தில், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் 78 கட் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய மினிமம் டார்கெட் 47,516 இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த டார்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் 38 47,289 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் படி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஒரு மைனர் கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக கரெக்ஷன் கொடுத்துட்டு 38 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டி நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்விங்குடைய பாட்டத்துக்கும் ஸ்விங்குடைய ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இந்த மைனர் ஸ்விங்குடைய பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் ப்ரீஸில் நமக்கு 38 சப்போர்ட் எடுத்தால், பட் மார்க்கெட்டால் 38 பவுன்ஸ் பேக் கொடுக்காம நமக்கு 38 கட் பண்ணால இதுவும் நமக்கு கரெக்ஷன் தான் இண்டிகேட் பண்ணுறான். நாளைய மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேம் லோன் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு 50ன்றது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். 50ல் சப்போர்ட் எடுத்ததுன்னா நீங்கள் மினிமம் 38லேருந்து 78 வரைக்கும் நீங்கள் புல் பேக் எதிர்பார்க்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த மைனர் ஹைக்கும் வரக்கூடிய பாட்டத்தில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரை நமக்கு கேப்புக்கான ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். அதே மாதிரி இமீடியட் சப்போர்ட்டான 50ல் நமக்கு சப்போர்ட் இருக்கும்போதும் இதே ஸ்ட்ரக்சர் தான். இந்த இடத்துல கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு மார்க்கெட் 50 சாலிடாக கட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்தவரை நமக்கு எவ்வளோ தூரம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான 61 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.